Hello students, 12th தமிழ் இயல் 1ல நியூ டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு பேஜ் நம்பர் 3லயும் பேஜ் நம்பர் 9லயும் புணர்ச்சி விதின்ற தலைப்பு இருக்கு. ஸோ அந்த தலைப்பை தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தொடர்ச்சியா வந்து தமிழுக்கான வீடியோஸும் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். புணர்ச்சி விதி பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கவற்றுள். இந்த ஆங்கவற்றுளுக்கு நம்ம என்ன விதியை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பிரிக்கும் பொழுது ஆங்கு கூட்டல் அவற்றுள் அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த இடத்துல உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டோடும் இந்த விதி இங்க பயன்படுத்துறோம். ஏன் உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா, உயிர் எங்க இருந்து வருது? இந்த அவற்றுள்ன்ற முதல் வார்த்தையில இருக்கிறது உயிர். என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ உயிர்வரின் இந்த இடத்துல உயிர் வந்தால் இங்க ஆங்குன்ற அந்த ஈற்றெழுத்து கூ என்னவா இருக்கு? இக்கு குட்டல் ஊவா இருக்கா? அந்த இக்க மட்டும் விட்டுட்டு இந்த ஊ என்ன ஆகும்? மெய்ய மட்டும் விட்டுட்டு போயிடும். அதாவது மெய்ன்றது இக்கு. அப்ப இந்த ஊ என்ன ஆகும்? இக்க மட்டும் விட்டு ஊ போயிடும். சோ உயிர்வரின் ஊக்குரல் மெய் விட்டோடும். இப்ப தெளிவா புரிஞ்சுதுங்களா? அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஆங்கவற்றுள். ஆங்கு ஆங்கு இந்த இடத்துல இங்கு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. இங்குக்கு அப்புறம் இக்கு மட்டும்தான் இருக்கும். ஊ கிடையாது. ஏன்னா அந்த மெய் எழுத்து வரும்பொழுது அந்த ஊ வந்து போயிடும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது அவற்றுள் மட்டும் இருக்கும். அப்ப இக்கும் ஆவும் சேரும்போது என்னவாகும்? இக்கும் கூட்டும் இக்கும் ஆவும் சேர்ந்தோம்னா காவா மாறிடும். அப்ப இங்க நமக்கு என்ன ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த இக்க தான் உடல் அப்படின்னு சொல்றாங்க. உயிர்ன்றது ஆன்ற எழுத்து. அப்போ இந்த இக்குல இந்த ஆ சேரும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ உடல் எது உயிர் எது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். உடல் அப்படின்றது இந்த இக்க சொல்றாங்க. உயிர் அப்படின்றது இந்த ஆன்ற உயிரெழுத்த சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த விதி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த இக்கும் ஆவும் சேர்ந்து காவா மாறிடுச்சுன்னா அப்ப இங்க என்ன நமக்கு கிடைக்கும்? ஆங்கவற்றுள். சோ கொஸ்டின்ல கொடுத்த ஆங்கவற்றுள் கரெக்டா வந்தாச்சு. இப்ப திரும்பவும் சொல்றேன் பாருங்க. உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டோடும். இங்க உயிர் வரும்போது இங்க இருக்கிற ஊ வந்து மெய் விட்டு ஓடும். மெய் என்ன? இந்த இக்குன்ற ஒரு மெய்ய மட்டும் விட்டுட்டு ஊ போய்விடும். அப்ப என்ன இருக்கும்? பேலன்ஸ் ஆங்கு கூட்டல் அவற்றுள் இருக்கும். அப்ப அந்த இக்கு கூட்ட இந்த ஆ வந்து சேரும் பொழுது இக்குன்ற உடல்ல இந்த ஆன்ற உயிர் வந்து சேரும் பொழுது என்ன ஆகும்? கா என்ற வார்த்தை வரும். கா என்ற வார்த்தை வரும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப ஆங்கவற்றுள் அப்படின்னு மாறிடும். இந்த இடத்துல உங்களுக்கு தனியாழி அப்படின்ற ஒரு சொல் கொடுத்திருக்காங்க. தனி கூட்டல் ஆழி. இதை பிரிக்கும் போது என்ன கிடைக்கும்? தனி கூட்டல் ஆழி. இதை நல்லா கவனிங்க. இந்த தனி கூட்டல் ஆழிய சேர்த்து எழுதும் போது எப்படி தனி ஆழி வரும்? தனி கூட இங்க ஒரு ஈ உள்ள வருது. எப்படி இந்த ஈ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தனின்ற சொல்லுல கடைசி எழுத்து ஈற்றெழுத்த பிரிக்கும் போது என்ன கிடைக்கும்? இன்னு கூட்டல் ஈன்னு வருதா? இன்னு கூட்டல் ஈ. இதுல ஈ இருக்கு. ஈ என்பது என்ன? உயிரெழுத்து. ஈ ஈ ஐ இந்த 3 எழுத்து வரும் பொழுது இ வழி எவ்வும். இது விதி. அதாவது இந்த ஈ வந்தாலோ இல்ல இந்த ஈ வந்தாலோ இல்ல ஐ வந்தாலோ அந்த இடத்துல என்ன சேரும்? புதுசா இங்க இன்னொரு ஈ சேர்த்துக்கலாம். அதுதான் எவ்வும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விதியில தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி அப்படின்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் இப்ப என்ன இருக்கு? தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி நமக்கு வந்திருக்கு. அப்போ இது இந்த இடத்துல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதியை நம்ம உபயோகப்படுத்துறோம். இதுல உடல் எது? இந்த ஈ தான் உடல். இந்த ஆ தான் உயிர். அந்த ஈயும் ஆவும் சேரும்போது என்னவா மாறும்? யாவா மாறிடுமா? யாவா மாறும்போது தனியாழி அப்படின்ற இந்த வார்த்தை நமக்கு கிடைச்சிடுது. அடுத்த சொல் வெங்கதிர். வெங்கதிரை பிரிக்கும் போது என்ன கிடைக்கும்? வெம்மை கூட்டல் கதிர். இதுல இந்த இடத்துல மை என்ன ஆகும்? இதோட ஈறு இந்த வெம்மை அந்த சொல்லுல இந்த ஈற்றெழுத்து என்ன? மையின் இருக்கு. அப்ப ஈறு போதல் விதிப்படி இந்த ஈறு
கெட்டு வெம் கூட்டல் கதிர் அப்படி மட்டும்தான் வரும். அப்ப இங்க என்ன விதி செயல்படுது? ஈறுபோதல். ஈறுபோதல் அப்படின்னா மை வந்தாவே அது ஈறுபோதல்ன்ற விதி அங்க செயல்படும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நாம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெம் கூட்டல் கதிர். அப்ப இந்த இடத்துல இம் இருக்கு. இந்த இம் இருக்கு அப்படின்னா முன் நின்ற மெய் திரிதல். இந்த இம் என்னவா மாறுது அப்படின்னா இங்கு அப்படின்னு மாறுது. எப்படி இந்த வெம் கூட்டல் கதிரை நம்ம சேர்க்கும் பொழுது வெங்கதிர் அப்படின்னு மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இம்முன்ற மெய்யெழுத்து இங்குன்னு மெய் திரியுது. அப்ப முன் நின்ற மெய் திரிதல். இங்க இருக்க அந்த மெய் வந்து திரிந்து வெங்கதிர் அப்படின்ற சொல்லாகுது. பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதியில உங்களுக்கு இங்க புணர்ச்சி விதியில பாத்தீங்கன்னா செம்பரிதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? செம்பரிதியில பிரிக்கும் பொழுது செம்மை கூட்டல் பரிதி அப்படின்னு கிடைக்கும். இந்த செம்மை என்ற அந்த சொல்லுல இருக்க அந்த மை ஈறுபோதல் என்ற விதிப்படி அது என்ன ஆகும்? அது கெட்டு செம் கூட்டல் பரிதி அப்படின்னு வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது செம்பருதி அப்படின்ற இந்த சொல் கிடைக்கும். வானம் எல்லாம் இந்த வார்த்தையை பிரிக்கும் பொழுது வானம் கூட்டல் எல்லாம் அப்படின்ற சொல் கிடைக்கும். இங்க நமக்கு வானம்ல இங்க மெய்யெழுத்து உடல் இருக்கு. அந்த உடல் கூட இந்த உயிர் ஏ என்ற உயிர் வந்து சேர்வது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதி பிரகாரம் இந்த இம்மும் இந்த ஏவும் இணைந்து வானமெல்லாம் அப்படின்ற ஒரு சொல் கிடைக்குது. உன்னை அல்லால் இந்த வார்த்தையை பிரிக்கும் பொழுது உன்னை கூட்டல் அல்லால் அப்படின்னு பிரிக்கலாமா? அதுல இந்த நையை பிரிச்சோன்னா என்ன கிடைக்கும்? இன் கூட்டல் ஐ என்ற ஒரு சொல் வருமா? இன் கூட்டல் ஐ. அப்ப ஐ வந்தாவே ஐ வழி எவ்வும் இந்த விதி பிரகாரம் வரும்பொழுது அங்க என்ன அதிகமா சேர்த்துக்கணும்? என்ற ஒரு மெய்யெழுத்த உள்ள சேர்க்கணும். அதாவது வந்தாலோ ஐ வந்தாலோ எவ்வும் அப்படின்னாவே இங்க ஒரு என்ற மெய்யெழுத்த நம்ம சேர்த்துக்கணும். அப்ப இங்க என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னை கூட்டல் கூட்டல் அல்லால். உன்னை கூட்டல் கூட்டல் அல்லால். அப்ப இந்த இடத்துல அதே மாதிரி திரும்பவும் சொல்றேன். இங்க வந்து உங்களுக்கு நைல ஐ வந்தா சேர்க்கணும். ஆனா இங்க இருக்க நை அப்படியே தான் வரும். சரிங்களா? அந்த இடத்துல அந்த இன்னு கெடுமா இதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. அப்ப உன்னை கூட்டல் கூட்டல் அல்லால். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது உடல், இது உயிர். ஆவும் சேர்ந்தா என்ன ஆகும்? யான் மாறிடுமா? யான் மாறுமா? அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? உன்னை அல்லால் அந்த சொல் கிடைச்சிரும். செந்தமிழே அதை பிரிக்கும் போது செம்மை கூட்டல் தமிழேன்னு பிரிக்கலாமா? ஈறுபோதல் விதி பிரகாரம் மை கெட்டுடும். அப்ப என்ன கிடைக்கும்? ஈறுபோதல் விதியில செம் கூட்டல் தமிழேன்னு வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது இந்த இம் என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தா மாறுது. முன் நின்ற மெய் திரிதல். இங்க இருக்கிற இந்த மெய் என்ன ஆகும்? திரிந்து இந்து என்று அப்படின்னு மாறி செந்தமிழே அப்படின்னு மாறிடும். அப்ப இந்த இடத்துல நம்ம செந்தமிழேன்ற அந்த கொஸ்டின் இங்க நமக்கு வந்துரும். சோ செந்தமிழேவை பிரிக்கும் பொழுது செம்மை கூட்டல் தமிழே அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். இந்த பதிவுல 12க்கான புணர்ச்சி விதியை நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். பேஜ் நம்பர் 3 and 9க்கானது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, புரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த தவறை திருத்திக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக் வந்தாதான் நான் வந்து சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கு அப்படின்றது என்னால உணர முடியும். ஸோ தொடர்ச்சியா வந்து இந்த போல வேற என்ன வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.